12th question பாருங்க, verify that x cube y cube z cube minus 3xyz is equal to half into x plus y plus z into x minus y whole square plus y minus z whole square plus z minus x whole square. ஸோ LHS வச்சுட்டு நம்ம RHS ப்ரூஃப் பண்ணணும். சரிங்களா? ஸோ கொஷின் நீங்கள் இன்னொரு வாட்டி எடுத்து எழுதிடுங்க. நான் LHSலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இசட் கியூப் மைனஸ் 3xy. இப்போ இது எந்த ஐடென்டிட்டி நம்பர் 8 இல்லையா? லாஸ்ட் சம்மில் தான் நம்ம சால்வ் பண்ணோம். அந்த ஐடென்டிட்டி தான் நான் இப்போ எடுத்துக்க போகிறேன். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இன்ட்டு x square plus y square plus z square minus xy minus yz minus zx. ஸோ எனக்கு நிறைய பேரண்ட்ஸ் தான் கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுறீங்க, நீங்கள் பசங்களுக்கு டீச் பண்ணுறீங்க இதை பார்த்துட்டு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஐடென்டிட்டிஸ் எல்லாம் ஒரு பேப்பரில் எழுத வைங்க, பசங்களை எழுத வச்சுட்டு இப்போ டெய்லி ஒரு வாட்டி 2 வாட்டி அதை ரீகால் பண்ண சொல்லுங்கள். அப்போ எக்ஸாம் டைமில் வந்து நம்ம தனியாக இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், ஈஸியாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குனாலும் கமெண்ட் செஷனில் எழுதுங்க, அதுக்கான ஆன்சர் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நான் ப்ரூஃப் கொண்டு வரணும். ப்ரூஃபில் எனக்கு 1/2 இருக்குது. நீங்கள் 1/2 இல்லை, அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மல்டிபிள் அண்ட் டிவைட் பை 2 என்னோட ஈக்குவேஷனை நான் 2ஆல் மல்டிபிளும் பண்ணுறேன், டிவைடும் பண்ணுறேன். எப்படினாலும் கேன்சல் ஆகிட்டு 1ன்னு தான் மாறும். ஸோ நம்ம ப்ரீவியஸ் லைனுக்கு எந்த சேஞ்சஸுமே வராது. 2ஆல் மல்டிபிளும் பண்ணுறேன், டிவைடும் பண்ணுறேன். பேலன்ஸ் இருக்க டேர்மில் எந்த சேஞ்சஸுமே இல்லை, அதை அப்படியே எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ஒய் மைனஸ் ஒய்இசட் மைனஸ் இசட் எக்ஸ். இப்போ நெக்ஸ்ட் லைனில் நமக்கு ப்ரூஃபில் 1/2 தானே ஃபஸ்ட்டு இருந்தது. அப்போ 1/2 ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட், இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்க 2வை இந்த டேர்முக்கு நான் மல்டிப்ளை பண்ணுறேன். செகண்ட் டேர்முக்கு தான் பண்ணணும். x square plus y square plus z square minus xy minus yz minus zx. சரியா? இப்போ நெக்ஸ்ட் லைனில் ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ்க்கு எந்த சேஞ்சுமே இனி வராது, அது அப்படியே இருக்கட்டும். சரியா? இப்போ அடுத்த டேர்ம் என்ன பண்ணேன்னா 2 இன்சைட் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு இசட் ஸ்கொயர் மைனஸ் 2xy மைனஸ் 2yz மைனஸ் 2zxன்னு மாற்றிக்கலாமா? எல்லாத்துக்கும் முன்னாடியும் 2வை வந்து மல்டிபிள் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் லைனில் என்ன பண்ணலாம்? 1/2 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இன்ட்டு 2x ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? 2y ஸ்கொயரை ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் 2z ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் மைனஸ் 2xy மைனஸ் 2yz மைனஸ் 2zx. கிளியரா? இப்போ அடுத்த லைன் ரொம்ப முக்கியம், கவனமாக பாருங்கள். 1/2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இன்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ் எழுதுங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xy எழுதுங்க, மைனஸ் 2xy. அதுக்கப்புறம் ஒரு ஒய் ஸ்கொயர் எடுத்துக்கோங்க ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ இது வந்து ஒரு டேர்மாக கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ ப்ளஸ் போட்டு அடுத்தது எடுக்கிறது ஒய் ஸ்கொயர் எடுங்க. நான் இப்போ மேலே டிக் பண்ணுறேன். ஒய் ஸ்கொயர் அடுத்தது மைனஸ் 2yz அடுத்தது ஒரு இசட் ஸ்கொயர் எடுத்துக்கோங்க ப்ளஸ் இசட் ஸ்கொயர். இது ஒரு டேர்ம். இப்போ லாஸ்ட் நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது எழுதுங்க. இசட் ஸ்கொயர் மைனஸ் 2zx மட்டும் பேலன்ஸ் இருக்கும் ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர். இப்போ நெக்ஸ்ட் லைனில் 1/2 எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இன்ட்டு இந்த டேர்ம் பாருங்கள், ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் மாதிரி இருக்கா? அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? அடுத்த டேர்ம் பாருங்கள், ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2yz ப்ளஸ் இசட் ஸ்கொயர். இப்போ ஒய் மைனஸ் இசட் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இசட் மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஸோ ஒரு டேர்ம் கண்டுபிடிச்சாலே போதும், பேலன்ஸ் இருக்கிறதுலாம் நமக்கே தெரிஞ்சிடும். அண்ட் இதுதான் நம்மளோட ப்ரூஃபாகவும் கேட்டிருந்தாங்க இல்லையா? that is equal to RHS, hence proved எழுதிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம் எல்லாருக்கும்? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 13th கொஸ்டின் பாருங்க. if x plus y plus z is equal to 0, show that x cube plus y cube plus z cube is equal to 3xyz. இப்போ இந்த டேர்ம் நம்ம ஆல்ரெடி ஒரு ஐடென்டிட்டியில் பார்த்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ
நம்மளோட 8th ஐடென்டிட்டி வச்சு தான் நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிடுங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க, சரியா? இப்போ நமக்கு தெரிஞ்ச ஐடென்டிட்டி எடுத்துக்கலாம். எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இசட் கியூப் மைனஸ் 3xyz இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இன்ட்டு x square plus y square plus z square minus xy minus yz minus zx. கிளியரா? இப்போ இந்த டேர்மில் கொஷனில் ஒன்று கொடுத்துருந்தாங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த கம்ப்ளீட்டாக இந்த டேர்முக்கு பதிலாக நான் 0ன்னு அப்ளை பண்ணலாமா? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டோட வேல்யூ 0 அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற டேர்ம் மல்டிபிள் ஆகும்போது அதுவும் 0 ஆகிடும் இல்லையா? இப்போ ஒரு லைன் மட்டும் எழுதிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் லைனில் கம்ப்ளீட்டாக இது 0ன்னு மாறிடுமா? கம்ப்ளீட்டாக இது 0 மாறிடும். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுங்க. எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இசட் கியூப் மைனஸ் 3xyz இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ மைனஸ் 3xyz இந்த சைட் கொண்டு வாங்க. அப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இசட் கியூப் இஸ் ஈக்குவல் டு 3xyzன்னு மாறிடுமா? அண்ட் இதுதான் நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க, ஷோ தட் ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிடலாம். ஸோ எல்லாருமே ஐடென்டிட்டிஸ் மறக்காமல் படிச்சிருங்க. அடுத்த கொஷின் பார்க்கலாம். 14th question. Without actually calculating the cubes, find the value of each of the following. ஸோ இதை ஆக்சுவலாக இதை க்யூப் கண்டுபிடிச்சி ப்ளஸ் பண்ணாலே ஆன்சர் கிடச்சிடும். ஆனால் அப்படி செய்யாமல் அதோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்கணுமா? அண்ட் இந்த கொஷின் வந்து 3 வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின், மார்க் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், -12 கியூப் ப்ளஸ் 7 கியூப் ப்ளஸ் 5 கியூப். இப்போ இது எப்படி இருக்கு, எந்த ஐடென்டிட்டியில் வரும் அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இசட் கியூப் இஸ் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட்னு இப்போ தான் நம்ம ப்ரூஃப் கண்டுபிடிச்சோம். சேம் திங் தான் இங்கேயும். ஆனால் இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் வந்து 0வாக இருக்கணும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் 0 ஆச்சுன்னா இந்த ஃபார்முலாவை நான் அப்ளை பண்ண முடியும். இப்போ அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ் இருக்கிற இடத்துல -12, ஒய் இருக்கிற இடத்துல 7, இசட் இருக்கிற இடத்துல 5. இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். -12 ப்ளஸ் 7 ப்ளஸ் 5 தட் இஸ் ஈக்குவல் டு -12 ப்ளஸ் 12 கேன்சல் பண்ணிட்டா 0. எப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சோ அப்போ இந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ணலான்னு அர்த்தம். அப்போ எக்ஸ் கியூப்க்கு பதிலாக -12ன்னு எழுதலாம். -12 கியூப் ப்ளஸ் 7 கியூப் ப்ளஸ் 5 கியூபோட வேல்யூ என்னவா இருக்கும்? 3 × -12 × 7 × 5. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். 3 × 12 -36 × 7 5s are 35. இதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 1260 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சைடில் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். ஆன்சர் வந்து 1260 இருக்கும். மைனஸ் இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக மைனஸ் எழுதியிருக்கணும். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். 28 கியூப் ப்ளஸ் -15 கியூப் ப்ளஸ் -13 கியூப். கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். 28 கியூப் ப்ளஸ் -15 கியூப் ப்ளஸ் -13. சேம் ஃபார்மில் யூஸ் பண்ணலாமா? எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இசட் கியூப் இஸ் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட். பட் கண்டிஷன் என்ன? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் 0வாக இருக்கணும். இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல 28, ஒய் இருக்கிற இடத்துல -15, இசட் இருக்கிற இடத்துல -13. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 28 -15 -13. 28 மைனஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும். ஏன்னா ரெண்டுமே மைனஸ் சிம்பிள் இருக்குது. -28 ப்ளஸ் 28 -28 0 ஆகிடும். எப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் 0 ஆகுதோ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். கரெக்டாக? 28 கியூப் ப்ளஸ் -15 கியூப் ப்ளஸ் -13 ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு 3 × 28 × -15 × -13 which is equal to minus into minus plus ன்னு மாறிடும். இந்த ஃபுல் வேல்யூ மல்டிபிள் பண்ணால் 13680 நமக்கு கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும்?
15th question பாருங்க. Give possible expressions for the length and breadth of each of the following rectangles in which their areas are given அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நமக்கு ஒரு ரெக்டாங்கிளோட ஏரியா ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இதோட லென்த் என்ன பிரெத் என்ன நம்ம கண்டுபிடிக்கணுமா. ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா நமக்கு தெரியும், லென்த் இன்டூ பிரெத். அப்போது ரெண்டு டேர்மோட ப்ராடக்ட் வந்து ஏரியா, லென்த் அண்ட் பிரெத்தோட ப்ராடக்ட் வந்து ஏரியா. ஸோ நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷனை நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஃபேக்டரைசேஷன் செய்யணும், அவ்வளோதான். சரிங்களா. ஃபர்ஸ்ட் கொஷின் 25a² மைனஸ் 35a + 12. சொல்யூஷனில் கிவன் எழுதிக்கலாம். 25a² மைனஸ் 35a + 12. 25 × 2 முதல்ல மல்டிபிள் பண்ணுமா. 25 × 12 முதல்ல மல்டிபிள் பண்ணும், ஏன்னா a² முன்னாடி 25 இருக்கு. 25 2s are 50, 1s are 5, 2 1s are 2, 0 0 3 300. இப்போ நமக்கு சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து 35 இருக்கு, நமக்கு 300 வந்து இங்கே ப்ராடக்ட் கிடச்சிருக்கு. இப்போ 300 ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணும் அண்ட் அதோட சம் வந்து 35 வரணும்னா 15 × 20, 15 2s are 30, அப்போ 300 ஆகிடும். மைனஸ் 35 இருக்குது, அப்போ பெரிய நம்பருக்கும் மைனஸ், சின்ன நம்பருக்கும் மைனஸ் எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு டேர்முக்குமே மைனஸ் தான். அப்போ ஆன்சர் எப்படி மாறும் அப்படின்னா 25a² மைனஸ் 15a மைனஸ் 20a + 12. இப்போ இது ரெண்டுத்துலையும் a காமன் அண்ட் 25 15னா 5 காமன். 5a வெளியே எடுத்துட்டா நமக்கு பேலன்ஸ் ஒரு 5aவும் -3 மட்டும்தான் இருக்கும். இங்கே 20 12 4 டேபிள் எடுத்துக்கலாம். -4 வெளியே எடுத்தோன்னா 4 5s are 20a, -3 மட்டும் இருக்கு, ஏன்னா மைனஸ் ஆல்ரெடி வெளியே எடுத்துட்டோம். ஸோ ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு லைனில் வந்து இது ரெண்டு ஃபேக்டரும் காமன், அது எடுத்துக்கலாம். 5a - 3 × 5a - 4. இப்போ லென்த் என்ன பிரெத் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். சொல்யூஷனில் எழுதிடலாம். சொல்யூஷனில் லென்த்து வந்து 5a - 3 இருந்தால் பிரெத்து வந்து 5a - 4 இருக்கும். ஆர் லென்த்து வந்து 5a - 4 இருந்தால் பிரெத் வந்து 5a - 3 இருக்கும். சரிங்களா. ஏன்னா இது ரெண்டுமே ப்ராடக்ட், ஸோ எது வேணால் லென்த்து எது வேணால் பிரெத்தாக இருக்கலாம். அதனால நம்ம ரெண்டு ஆப்ஷனுமே எழுதிக்கலாம். 35y² + 13y - 12. இப்போ இந்த சேம் இக்குவேஷன் சேம் தான், நம்ம வந்து ரெண்டு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். 35 × 12 420. இதை ரெண்டாக பிரிக்கணும், எனக்கு 13 கிடைக்கணும் ஆன்சர் இல்லையா. ஸோ 28 × 15 எடுத்துக்கலாம். 28 - 15, நீங்கள் சம் ஆஃப் த ரூட்ஸ்க்கு ப்ளஸ் இருக்கிறனால +28 - 15. இதுதான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ண வேண்டிய டேர்ம்ஸ். 35y² + 28y - 15y - 12. நெக்ஸ்ட் லைனில் 35 28, ஸோ 7 காமன், 7y வெளியே எடுத்துட்டோன்னா 5y + 4 இருக்கும். சேம் 15 12, அப்போ -3 காமனாக எடுத்தோன்னா 5y மைனஸ் வெளியே படிச்சு, ஸோ ப்ளஸ் 3 4s are 12. இப்போ இந்த ரெண்டு டேர்மு காமனாக வெளியே எடுத்துடலாமா. 5y + 4 × 7y - 3. இப்போ சொல்யூஷன் எழுதும் போது லென்த் வந்து 5y + 4 இருந்தால் பிரெத் வந்து 7y - 3 இருக்கும். ஆர் லென்த் வந்து 7y - 3 இருந்தால் பிரெத் வந்து 5y + 4 இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வாட் ஆர் த பாசிபிள் எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார் த டைமென்ஷன்ஸ் ஆஃப் த கியூபாய்ட்ஸ் ஹூஸ் வால்யூம்ஸ் ஆர் கிவன் பிலோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வால்யூம்ஸ் ஆஃப் கியூபாய்ட்ஸ் ஃபார்முலா என்ன, லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். இப்போ கொடுத்துருக்க வால்யூமை நம்ம 3 ஃபேக்டராக ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறோம். அதாவது ப்ராடக்ட் ஆஃப் 3 டேர்ம்ஸாக கண்டுபிடிக்கணும்.
சொல்யூஷனில் 3x² மைனஸ் 12x இருக்குது ஓகேவா. இப்போ இதுலேருந்து 3xஐ காமனாக வெளியே எடுக்கலாம். அப்போது ஒரு x இருக்குது, 3x வெளியே போயிடுச்சுன்னா இங்கே 4 மட்டும்தான் இருக்கும். இப்போ இதை எப்படி எழுதலாம்னா 3 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4ன்னு கன்சிடர் பண்ணலாமா. ஸோ இதான் பாசிபிள் டைமென்ஷன்ஸ் ஆஃப் த கியூபாய்டு. அதை எழுதிடலாம். therefore the possible dimensions of the cuboid are 3, x, x minus 4. அடுத்த question பார்க்கலாம். நெக்ஸ்ட் question பாருங்க. வால்யூம் 12ky² plus 8ky minus 20k. இப்போ இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிடலாம். 12ky² plus 8ky minus 20k. இப்போ இது ஃபுல் டேர்மில் பார்த்தீங்கன்னா 4 டேபிளால் எல்லாமே கேன்சல் ஆகும். 4 காமனாக வெளியே எடுக்கலாம். 3 டேர்ம்லையுமே k இருக்குது, கேவும் எடுக்கலாம். அப்போ 4 3s are 12ky² plus 4 2s are 8, k இருக்குது y minus 4 5s are 20k. இப்போ இந்த -5 into 3 செய்யணும் ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு. இப்போ -15 ஆகிடும், 2ஆக பிரிக்கணும், 2 ஆன்சர் வரணும். 5 3s are தான் இல்லையா, +5 -3 ஏன்னா இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ இந்த டேர்ம் எப்படி மாறும், 4 into k 3y². ஃபஸ்ட்டு 3y இருக்கனால நான் -3y ஃபஸ்ட்டு எழுதிட்டு அப்புறம் 5y எழுதிக்கிறேன், அப்புறம் -5 எழுதிக்கிறேன். இதுலேருந்து ஃபஸ்ட்டு 3y காமனாக வெளியே எடுக்கலாம். அப்போ 3y வெளியே எடுத்துட்டேன்னா y minus 1. இது ரெண்டுத்துலேயும் 5 காமனாக எடுத்துட்டா y minus 1. நெக்ஸ்ட்டு லைனில் 4k எழுதிக்கலாம். y minus 1 ஃபஸ்ட்டு இருக்கும், அடுத்தது 3y plus 5 இருக்கும். இப்போ இந்த ப்ராக்கெட் வந்து நம்ம எடுத்துடலாம், ஏன்னா இது மல்டிபிள் ஆஃப் 3 டேர்ம்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ ஆன்சர் என்னென்னு எழுதிடலாம். The possible expressions for the dimensions of the cuboid are 4k 3y plus 5 y minus 1. எல்லாருக்கும் சம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.